காதலிக்க நேரமில்லை பத்தி கொஞ்சம் பேசியிருந்தேன். இந்த படம் வந்துட்டு பாலச்சந்தர் சார் எப்படி அவருடைய ஈரால நிறைய விஷயங்களை உடைச்சு புதுசா எந்த நெருடலும் இல்லாம காமிச்சாரோ அந்த மாதிரி திரு வந்துட்டு இந்த படத்தை ஆஸ் அ ஃபீமேலா அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பாலச்சந்தர் சாருக்கு கிடைச்ச அந்த பேர் இந்த படத்து மூலமா கிடைக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த படம் பல உண்மைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கு. உண்மைகள்லாம் ஒளிச்சு வச்ச உண்மைகள் கூட கிடையாது, நம்ம ஏத்துக்க முடியாத உண்மைகளை வந்துட்டு வெளிக்கொண்டு வந்திருக்கு. அண்ட் இந்த படம் இந்த ஜென்சி அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, வேற வழி இல்லை சார், நம்ம மாறிதான் ஆகணும். நீங்க வந்து பேப்பரும் பேனாவும் சில வருஷம் முன்னாடி பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருந்தீங்க, இப்ப கேமராவை கையில பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. அந்த மாதிரி இந்த படம் சில மாற்றங்களை கொண்டு வரும். அது ரொம்ப நவீனமா இருக்கும், ரொம்ப மாடர்னா கண்டிப்பா இருக்கும். அந்த சில கான்செப்ட்ஸ் வந்துட்டு சொல்றது வந்து மிக தைரியம் வேணும். எப்படி வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஒரு டயலாக், அதாவது உங்க எல்லாத்தையும் வந்து உங்களுடைய எல்லா பிரச்சனையும் வந்துட்டு ஃபெமினிஸ்ட் ஆங்கிள் திணிக்காதீங்கன்னு ஒரு ஃபீமேல் டைரக்டர் சொல்லும் போது அதுக்கு ஒரு வேல்யூ வந்துட்டு 100 மடங்கு அதிகமாகுது. ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்களை பேலன்ஸா சொல்லி இருக்கிற ஒரு படம் காதலிக்க நேரமில்லை. நிறைய வேல்யூஸை வந்துட்டு புதுசா சொல்லி இருக்கக்கூடிய ஒரு படம். நம்ம எப்பவுமே நம்ம லைஃப்ல சினிமா ஒரு பார்ட், அதை யாராலையும் மறுக்கவே முடியாது. அம்மா அப்பா சொல்லி கொடுக்காத சில விஷயங்களை கூட சினிமா சொல்லி கொடுக்கும்ன்ற நம்பிக்கையில தான் நான் சினிமாக்குள்ள வந்தேன். அந்த மாதிரி இந்த ஜெனரேஷனுக்கு சொல்லி கொடுக்க முடியாத, பேச முடியாத சில விஷயங்களை ரொம்ப அழகா டீல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி திறமையான தைரியமான டிரெக்டர்ஸ் இன்னும் வரணும் தமிழ் சினிமாவுக்கு நான் ஆசைப்படுறேன். வர பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க. UA சர்டிபிகேட் தான். ஸோ நீங்களே முடிவு பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ.